திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவனே செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 84 இறைவனின் முக்கண்ணின் சிறப்பை உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 85 இறைவனை வழிபடும் முறையை நமக்கு உணர்த்த வருகிறார். பாடலை கேளுங்கள். பாடல் 85. கண்ணார கண்டும் என் கையார கூப்பியும் எண்ணார எண்ணத்தால் எண்ணியும் விண்ணோன் எரியாடி என்றென்று இன்புருவன் கொல்லோ பெரியானை காணப்பெறின். கையிலே இறைவனை காணச் செல்லும் காரைக்கால் அம்மையார் இப்பாடலை அருளிக்கொண்டே செல்கிறார். பெரியானாகிய இறைவனை காணும் பேறு மட்டும் எனக்கு கிடைத்தால் தான் எப்படியெல்லாம் நடந்து கொள்வது என மனத்திலே எண்ணுகிறார். இந்த பாடல் வழி நமக்கு இறைவனை வழிபாடு செய்யும் முறைமையை அறிவுறுத்துவதாகவே கொள்ளத் தோன்றுகிறது. சிலப்பதிகாரம் இறைவனை பிறவாயாக்கை பெரியோன் என போற்றும். ஒரு தாய் வயிற்றில் கருவாகி உருவாகி ஏனைய உயிரினம் பிறப்பது போல அன்றி பிறவாத உடம்பை உடையவன் நம்முடைய பெருமான். அதாவது நினைத்த மாத்திரத்தில் தானே தனக்கு உருவை தோற்றுவிக்கும் வல்லமை உடையவன். இப்படி இருப்பதை சிவஞான சித்தியார் என்ற ஒரு அருள்நூல் சொல்லுகிறது. குறித்தொன்று ஆகமாட்டா குறைவிலன் ஆகலானும் நெறிப்பட நிறைந்த ஞான தொழிலுடை நினைமையாலும் வெறுப்போடு விருப்பு தன்பால் மேவுதல் இல்லாமையாலும் நிறுத்திடும் நினைந்த மேனி நின்மலன் அருளினாலே என்று. மற்ற திருமால் முதலிய கடவுளர் தாயார் வயிற்றிலே கருவாக வந்து பின் உடம்பு பெறுதலால் சிவன் பெரியோனாயினான். சிலப்பதிகார உரையாசிரியர் மகாதேவன் என்பார் இதனை பெருவாக சிறப்பித்து சொல்லுவார். அவன் எல்லோருக்கும் மேலானவன் பராபரன் என்கிறார் நம் காரைக்கால் அம்மையார். இத்தகைய பெருமான் தரிசனம் கிடைத்தால் எவ்வளவு இன்பம் நாம் அடையலாம். இந்த பேர் யாருக்கும் கேட்டாத பேர் அல்லவா? பெருமானுடைய அழகு காட்சியை காண காண இனிக்கும். ஒரு தடவை பார்த்தால் மட்டும் போதாது, கண்ணிமைக்காது அவன் அழகை பருகி கண்ணிலை நிறைத்துக் கொள்ளும் தானே. ஒரு முறை தரிசனம் ஆயிற்று, ஆனால் கோயிலை விட்டு வர மனம் வருகிறதா? வராதல்லவா? என்ன செய்வோம்? திரும்ப திரும்ப ஓடி ஓடி அந்த திரு அழகை திருமேனியின் அலங்காரத்தை பார்க்க போவோமே. அப்படித்தான் காரைக்கால் அம்மையார் தம் கண்ணார காண விளைகிறாராம். அப்படி கண்டவுடன் அவர் கைகள் தாமாக கூப்பிக்கொள்கிறதாம். அப்பர் பிரான் திரு அங்கமாலையிலே சொல்வது போல நமக்கு இறைவன் கை கொடுத்தலின் பலன் என்ன, கண் கொடுத்தலின் பலன் என்ன என்பதை இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என்ன சொல்றார் அவரு? கைகால் குப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை அர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பீரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ. இதையே காரைக்கால் அம்மையாரும் கையார கூப்பியும் கண்ணார கண்டும் என்கிறார். இப்படி கண்ணாலும் கையாலும் தொழுவது உடம்பின் செயல். அடுத்து மனதின் செயலை சொல்ல வருகிறார். மனது நிறைந்த காட்சியை திரும்ப திரும்ப ரீவைன் பண்ணி பார்க்கிறதாம். உலகிலே நமக்கு நிகழ்ந்த இன்ப அனுபவங்களை, இன்ப நினைவுகளை மனதிலே நினைந்து நினைந்து அசை போட்டு மகிழ்வோமே. அப்படிதான் காரைக்கால் அம்மையாரும் இறைவனது புகழையும் வடிவத்தையும் எண்ணி எண்ணி இன்புறுகிறார். அன்பர்கள் இப்படி இன்ப உணர்ச்சியில் ஆழ்ந்திருக்கும் போது அவர்கள் வாயிலிருந்து இறைவன் திருநாமங்களை இடும். அப்படியே காரைக்கால் அம்மையாரும் இறைவனை விண்ணோன் என்றும் எரியாடி என்றும் துதிக்கிறார். இறைவன் மேனியே தீப்பிழம்பு, அவனை பௌதிக தீ சுடுமா என்ன? அது புனல் போல குளிந்திருக்கும். அதை எண்ணி காரைக்கால் அம்மையார் அவனை எரியாடி என்றார். இதனை ஒரு முறை அல்ல பலமுறை சொல்லி வலுத்துவார். உணர்ச்சியிலே திரும்ப திரும்ப இதே சொல்லையே பிதற்றுவார். ஆக காரைக்கால் அம்மையார் மனம், வாக்கு, உடம்பால் தொழுது நமக்கு வழிபடும் முறையை கூறி வழிகாட்டுவதை நாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.